பாம்புகள் பாம்புன்னு சொன்ன உடனே இந்த சனங்கள் மங்கிலாம் ஓடி வருது எங்களை விட்டு பக்கத்துல காணி இருந்தா சனம் எங்கிட்ட தானே ஓடி வரும் அதுக்கு கம்சால சொன்னவன் நான் ரெட் நோட்டீஸ் சொல்றேன்னு சொல்லி ஏன் கம்சால அவரை நீங்க இவ்வளவு நேரம் ரெட் நோட்டீஸ் சொல்லிட்டேன் நான் கூப்பிட்டு ஆரையை கூப்பிட்டு ஒரு நோட்டீஸ் சொல்லிட்டு போன இங்க இல்ல பாராளுமன்ற உறுப்பினருடைய காலையில எங்க விட அந்த நோட்டீஸ் நான் கொண்டு நோட்டீஸ் சொல்லிட்டு தட்டி வெளி விழுந்துட்டேன் நான் எனக்கு பொறுப்பேன் அப்ப நான் எங்க தாம நான் கொண்டு சுட்டா சுட்டாட்டு அப்படி ஆபத்துல நீங்க கடவுள் நான் ஒரு உறுப்பினராக கொண்டு ஒட்டி இருப்பேன் ஒரு தவிசாளர் உபதவிசாளர் இந்த பிற்பாடு பாடினவர் இங்க அவருக்கு தெரியாம சொல்லிப்பட்டு வந்தேன்னு சொன்ன விஷயம் நான் இப்போ கலைச்ச ஆதாரம் எப்படி தரையாட்டுக்கு அதிகார பின்வாங்கல் இருக்கக்கூடாதுன்றத நான் இந்த இடத்துல சொல்றேன். அர்ஜுனா டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்க அவர் அந்த முடிவெடுப்பு அங்க இருக்கிறது குழுத்தலைவர் சரியா அங்க ஒரு குழுத்தலைவர் இருக்கிறார் தானே அவர் வந்து எங்க உறுப்பினர்களை மரியாதை இல்லாமல் எங்க தவிசாளரை மரியாதை இல்லாமல் கலைத்து ஒரு நபர் அவர் வந்து இப்படி சொல்ல நாளைக்கு இல்லையே இப்படித்தான் எங்க உறுப்பினர் தெரியாமல் அவர் மீடியாக்களை பத்திய காட்டியது இயங்க வந்தது அவருக்கு பயத்துல அவருக்கு தெரியாம சொல்லி போட்டார் எங்களை உத்தியோகத்தர்கள் ஏன் ஒட்டே இல்லை இங்க எல்லா உறுப்பினர்கள் எல்லாரும் இங்க வந்தா கைதன்மைக்கு பிரதேச கௌரவ உறுப்பினர்கள் தான் எத்தனை கட்சியில இருந்து வந்தாலும் அவரை அவமானப்படுத்தினால நான் விட்டு கொடுக்க கூடாது அன்றைக்கு அவசரம் நம்ம படிச்சிருக்கேன் எல்லாரும் கொஞ்சம் வெளியில வந்திருக்கோம் வந்திருந்தா காத்திருக்க மாட்டேன் திரும்ப சரி அந்த இடத்துல நான் இல்லை ஆனால் அவர் வந்து எங்களுக்கு அவர் குழு தலைவர் இல்லையாங்க குழு தலைவர் தான் எங்களுக்கு சொல்ல வரும் அவர் சொன்னார் தலையாட்டினார் செல்லாது இப்ப எங்க சொல்ல நாங்கள் எப்படி தலையாட்டினோமே ஓமே சொல்லுங்க அவ வந்து குழந்தை பிள்ளை இல்ல அவ கலகாலம் கட்சியோட அவரோட கட்சியோட பல வருஷம் பயணிக்கிறான் அவங்களுக்கு தெரியாம வந்து கொள்ளே சாலை ஒரு உறுப்பினர் நாளைக்கு உபதவிசாளர் கௌரவமா கலைச்சா விட மாட்டேன் அது யாரா இருந்தாங்க அவர் எந்த கட்சியா இருந்தாங்க நீங்கள் எந்த கட்சியா இருந்தாங்க நாங்க இப்ப 28 பேரு கௌரவ உறுப்பினர்கள் அது போற தலைவராக வந்திருக்கா தவிசாளர் அடுத்த உபதவிசாளர் இருக்கிறான் அவர் வந்து ஒரு நியாயமா கலைச்சு இருந்திருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் அவர் வந்து அந்த பொம்பளை உறுப்பினர்கள் மேல எப்படி அவர் வழக்கத்தில் கலைச்சவர் மரியாதையாக கலைச்சவர் உங்களை என்ன கலைச்சவர் ஒரு தவிசாளர் அதுக்கு இந்த பிரதேசத்துல புரியுமாங்க இதை நான் தனியா கண்டிக்கிறேன் இந்த சபையில கண்டனம் தெரிவிக்கிறேன் அவருக்கு எதிராக அது மட்டும் இல்லை அவருக்கு அப்படித்தான் கௌரவ உறுப்பினர் ஏற்பாடு மெரியவாசினி அவர்கள் பெரியாளானில் பச்சைக்காணி ஒன்றுக்குள் காணப்படுகின்ற பாம்புகள் செல்வதாகவும் அவர்கள் தினமும் அச்சத்துடனே வசித்ததாகவும் அக்காணி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவருடைய காணி எனவும் தெரிவித்தார். அதுக்கு கம்சால சொன்னவர் நான் ரெட் நோட்டீஸ் சொல்றேன்னு சொல்லி ஏன் கம்சால அவரை நீங்க இவ்வளவு நேரம் ரெட் நோட்டீஸ் சொல்லிட்டேல போன தருணம் ஒருங்கிணைப்பு கூட்டத்துல சுபான சொல்லி இருக்கிற அவர் தெரியாம வந்து சொல்லி போட்டாவண்டு சுபான அவர் அந்த ஒருங்கிணைப்பு பயத்துல சொல்லியிருக்கல எங்கட ஏரியாவில் நடக்கிறதுன்னு அவருக்கு தெரியுமா சரி இப்ப என்னன்னா அந்த காணி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய காணி முதலாவது பிரச்சனை அந்த காணிக்கான நோட்டீஸ் ஒட்டுறதுக்கு நாங்கள் அது சொல்லப்பட்டது இப்ப இதுல ஒன்று ஒரு விடயம் தான் இருக்கு நோட்டீஸ் ஒட்டுறது ஒரு கடிதத்தை கொடுக்கிறதுன்றது ஒரு அடையாளப்படுத்தல் அதை எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும் அது ஒரு அடையாளப்படுத்தல் அந்த நோட்டீஸ் அந்த கடிதத்தை விட இந்த சபையில நீங்கள் கலைக்கப்பட்ட விஷயத்தை மீடியா எல்லா விதத்திலும் அடையாளப்படுத்தப்பட்டு அது பெரிய அளவில் அடையாளப்படுத்தியாச்சு இந்த இடத்துல இப்படி இருக்கு உண்மையா கௌரவம் நான்கு ஒன்று அந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்து கொள்ள உடனடியாக போர்ட்ஸ்ல இருக்கின்றால் போர்ட்ஸ்ல இருக்குது வழக்கில் இருக்கின்றால் அதுக்கான கட்டளை எடுத்துக் கொண்டு வந்து மக்கள் பொறுப்போட செய்யும் அது ரெண்டாவது பிரச்சனை இந்த நோட்டீஸை கொண்டு போய் கௌரவ கமிஷனர் நான் ஒட்டுறதோ கௌரவ உறுப்பினர்கள் ஒட்டுவதோ இல்லை உத்தியோகங்களை வச்சு ஒட்டணும் ஆனால் நோட்டீஸ் ஒட்டுவோம் என்று சொன்ன பிறகு அடுத்த நாளே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய வலைத்தளத்துல வர்ணவனுக்கு வெடி வைப்பேன் சொல்றாரு வெடி வைப்பேன் உதயம் இல்லாம
போன டிசிசி மீட்டிங்ல சொல்லி இருக்கிறேன். அதை விரைவாக செய்தால் நல்லது. அவர் சொல்லியிருக்காரு. இது பொறுப்பேற்ற கதை. அப்ப நான் என்ன பொறுப்பேற்ற இல்ல. ஒரு ஆபத்து நடக்க நான் முடிவெடுக்கிறார். நான் பலவோடையும் ஆராயணும். ஆராய்ஞ்சுதான் அவர் அந்த செயற்பாட்டை நான் செய்து நான் பொறுப்போட கொண்டே நோட்டீஸ் விட்டு தட்டி தவறு வழி விழுந்துட்டேன். நான் பொறுப்பு என்னன்னா நான் வந்து படிக்கிற போது ஒரு அரசு உத்தியோகத்தர் ஒரு விஷயத்தை கடவுளுக்கு ஆபத்து இல்லாத நான் கொடுக்க வேண்டும். ஆனால் இங்க ஆபத்து தெரியுது. கொஞ்சம் பொறுப்பு சொல்லி முடிக்கிறேன். நான் சொன்னேன் எங்க தாம நான் கொண்டு ஒருத்தனை சுட்டா சுட்டாட்டு அப்படி ஆபத்துல கட்டி நீங்க ஒரு கடவுள் நான் தெரியுறேன். நான் ஒரு உறுப்பினராக கொண்டு ஒட்டி நோட்டீஸ் ஒட்டுவதை விட பலமான தெரியப்படுத்தல ஒரு வட்டார உறுப்பினர் நீங்கள் இங்க வந்து மீடியாவே சொல்லிட்டீங்க. தெரியப்படுத்து நோட்டீஸ் ஒட்டுதல தெரியப்படுத்தல அவ்வளவுதான். இந்த காணி இப்படி தீர திருமணம் செய்யப்பட்டதுக்கு இடையூறா இருக்குன்னா தெரியப்படுத்துதல். அவன் நீங்க மீடியா தெரியப்படுத்திட்டு அதை அவர்தான் செய்ய வேணும். உடனடியா போலீஸ்ல பிரச்சனை இருக்க கோர்ட்ல பிரச்சனை இருக்க சொன்னவரை உடனே ஒரு போடாத சின்ன விஷயம் அதனை கட்ட எடுத்து இப்ப போன அப்படி சொல்றாங்க. நான் செய்யறது சொல்லி இருக்கிறேன். செய்யட்டும் செய்யாவிட்டாலும் நான் அடுத்தது பெரிய சொல்றேன். ஆனா அரசு உத்தியோகத்தரை வச்சு நான் உங்க முக்குத்தரமான இடத்துக்கு ஒண்ணு அண்ணாவுக்கு வழி வாங்கி கொடுக்கணும் தயாரா இல்ல. வழி வந்து அண்ணாவுக்கு நடந்துருந்தாங்க. அரசு உத்தியோகத்தர குடும்பத்துக்கு நாடு வாழ்றது நாடு அமைய பாக்குறது இதெல்லாம் பிரச்சனையான விஷயம். அவர் உண்மையான பிரச்சனை பிரச்சனை அவர் சொல்றேன். அரசாங்கம் துப்பாக்கி எதுக்கு கொடுத்தது? தன்னுடைய பாதுகாப்பு. ஆனா மக்களை இருக்கிறது மக்களை சொல்லுவதுக்காக அவர் துப்பாக்கி கொடுக்கலையே. அவருடைய பேச்சு சுடுவேன் அது தவறான பேச்சு. இதேதான் வண்டியில அவற்றை குடும்பாவை எழுதியிருக்கீங்க. அதோட விவசாயிகள் அவர் ஏதோ கரைச்சதை அதை எழுதியிருக்காரு. அவற்றை வாதங்கள் அவர் பேச்சுகள் எப்படி இருந்தது? வன்னி மக்கள் மத்திய மலையத்திலிருந்து வந்தவர்கள் பேசியிருக்கேன். உண்மையில அது நான் இந்த சபையில அதை கண்டிக்கிறேன். அவர் பேசின பேச்சை கண்டிக்கிறேன். அவருடைய பேச்சு அப்படி பேசணும். அவர் மக்களால் தெரிவிக்கப்பட்ட வந்தவர். ஆனால் அந்த மக்களை அவர் அப்படி பேசிக்க கூடாது. ஆனா இனிவரும் காலங்களில் அவருடைய அடுத்தடுத்ததை விட அவருடைய கேட்கக்கூடியதான். காரணம் அவருடைய செயற்பாடுகள் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அந்த மக்களை அப்படி பேசக்கூடாது. அந்த வன்னி மக்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் பிரதேச வேறுபாடு பற்றி எல்லாம் கதைச்சிருக்கிறார். ஆனா அந்த மக்களை எப்படி பேசக்கூடாது. மக்கள் தான் மண்டன தீர்மானம் நிறைவேற்றி எங்களை தவிசாளர் அவமானப்படுத்தியிருக்கார். பெண் உறுப்பினர்களை அவமானப்படுத்திருக்கார். அவர்களுக்கு தலைவர்கள் அனுப்பணும். இந்த
நீங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இது பழமொழி. இதுக்கு உங்களை அவமானப்படுத்தி மக்களை விடமாட்டார்கள். அவர் வந்து அழகான சுபாவம் உடனே உதான் செய்யறாரு. பார்க்க கொண்டிருக்கிறது இல்லை. எங்களுக்கு காரியம் நடக்கிறோம். இல்ல கௌசல்யா போன தடவை ஒருங்கிணைப்பு கூட்டத்துல சுபான சொல்லி இருக்கிற அவர் தெரியாம வந்து சொல்லி போட்டாவண்டு சுபான அவர் அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்துல பயத்துல சொல்லி இருக்கல எங்களை ஏரியாவில் நடக்க பிரச்சனை அவருக்கு தெரியுமா அந்த மனக்கு நடக்கிற விஷயம் எனக்கு தெரியாம அந்த விஷயத்தை நானும் அந்த கூட்டத்துக்கு வரவே இல்லை நான் கொழும்புக்கு சென்ற காரணத்தெல்லாம் வரல அந்த இடத்துல நான் மட்டும்தான் நல்லா பதில் கொடுத்துருப்பேன் தெரியாம இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்ப நீங்கள் ஒரு முன்மாதிரியா செயல்படணும் உங்களோட காணியங்கள் துப்பாக்கி கொண்டு வந்தா ஒன்று சொன்னவர் தான் அந்த வழக்கு முடிஞ்சோன்னா இந்த துப்பாக்கி கொண்டு சொன்னது நீங்கள் இப்பவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக கலைச்சு நீங்கள் நல்லத்தை பெற்றுக்கொள்ளல தீயாத வந்து உண்மையாக எதிர்த்து அதையே போராடி கொண்டு அங்க மட்டுமே சொல்லி இருக்கிறீங்க அது அவர் உண்மையாக பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தால் மக்களுக்கு கேடு விதி விளையாம செய்கிற பிரச்சனை என்ன இந்த பெண் உறுப்பினர் வந்து பிரதேச சபையில சொல்லி இருக்கிறார் அதுக்கு நான் ரெட் நோட்டு சொட்டோம்னா நான் இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து காணிக்காத பத்தியத்து பெறக்கூடும் நேற்று இந்த குழந்தைகளை எல்லாம் ஓடி தந்துறீங்க ஆதாரம் வச்சிருக்கிறேன் பாருங்க அவர் எங்க இருந்தாலும் தன்னை முகநூலில் என்னென்னு சொல்லிப்பட்டு போகலாம் இந்த பாருங்க பாம்பல் என்ன பெரிய பாம்புகள் பாம்புன்னு சொன்ன உடனே இந்த சனங்களை மங்கெல்லாம் ஓடி வருது எங்களை விட்டு பக்கத்துல காணி இருந்தா சனம் எங்கிட்ட தானே ஓடி வரும் ஆதாரம் இருக்குது நீங்கள் அச்சுனாக்கு பயந்து நீங்கள் தவசலா இருக்கவன் சொன்னால் இந்த அப்படியே இருந்து கொள்ளுங்க இதுக்கு நாங்கள் சட்ட நீக்க நடவடிக்கை நாங்கள் வந்து உறுப்பினர் ஒரு ஆளுக்கு பயந்து நாங்கள் இருக்கல அவருக்கு பயந்து நாங்கள் இதை செய்கிறோம்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த போன கூட்டத்துல கதை கேட்கா கதை கூட சொல்லியிருப்பேன் இல்ல நீங்கள் கதைச்சீங்க நீங்க தெரியப்படுத்துறீங்க அது அவருக்கு மீடியாவில் எல்லாரும் வந்திருக்கு நோட்டீஸை விட தரமான வெளிப்படுத்தணும்னா அதுல வந்துட்டுதான் அவர் தான் உண்மையா செய்ய வேண்டும் ஆனால் அதுக்கு பதிலாக அவர் என்ன செய்யறாரு அரசு உத்தியோகத்தர்கள் அச்சுறுத்துறாரு ஆனா நாங்கள் யாரை விட்டு செய்கிறது இதுக்கு நீங்க அவர் எல்லா கதையே மக்களோட கதைக்குள்ள அரசு உத்தியோகரை அச்சுறுத்துறாரு மக்கள் அச்சுறுத்துறாரு தான் நினைக்கிறதான் செய்ய வேணும் திம்மிய செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அதற்காக நீங்க பிற்பாட்டு பாடிட்டு வந்திருக்கீங்களே இந்த பிற்பாடு பாடினவர் இந்த அவருக்கு தெரியாம சொல்லிப்பட்டு வந்தேன்னு சொன்ன விஷயம் நான் இப்போ கலைச்ச ஆதாரம் வச்சு கொண்டு சரியோ எனக்கு நோட்டீஸ் சொல்ற விஷயம் எனக்கு தெரியாது உண்மையில அதாவது உண்மையில சில பிள்ளைகள் இருக்கு சாமன் சொல்ற கருத்தும் கேட்க முடியா இருக்கு ஒட்டினா படிக்கிற விஷயம் தான் தெரிஞ்சிருக்கு அதான் நான் அந்த விஷயத்துல சொல்லப்பட்ட விஷயம் இப்ப ஜனங்களுக்கெல்லாம் பாம்பு தண்ணி ஒரு குழந்தையோ ஒரு பெரியார் செத்துட்டான்னு சொன்னால் கண்கண்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இருக்கு நீங்க பேருந்து அதுக்கு புறா எல்லாம் வந்தது புறா என்னத்துக்கு நீங்க எல்லாம் உங்களுக்கு கதை சொல்ல வேணும் காக்க பாருங்க இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இது கேட்ட வெளியால போய் தான் சட்ட ரீதியான முறையால் அணுகி இது கேட்ட நடவடிக்கை செய்வோம் நீங்க செய்யலாம் கட்டாய செய்யக்கூடிய ஒரு லேடிய முகநூலில் மெங்கலை போட்டு அரசியல் செய்யறதுக்கான இதுக்கெல்லாம் மாறு நான் பாம்பை வச்சு அரசியல் செய்யணும் எங்களுக்கு உண்மையான கடமையே இல்லை பாம்பை வச்சு மக்களுடைய பிரச்சனை இதுதான் நாங்கள் அதோட உண்மையான பிரச்சனை அறிஞ்சுதான் வந்தனாங்க அதுவும் அவர்கிட்ட நாங்கள் பக்கத்துல இருக்க சனத்துக்கு சாப்பாடுதான் சோறுதாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட போக இல்லை பாம்புக்கு காது இல்லை வந்து சேரும் பாம்பு அதே வீட்டு இதுக்கு நீங்கள் எங்களுக்கு நடவடிக்கை நீங்க செய்யலன்னு சொன்னால் அடுத்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே அவர்
கதைப்பேன். நான் இன்னைக்கு இதாவே அவர் வேற மீடியா மோனூலில் இதையும் போட்டுக்கொண்டாங்க தண்ட பிரச்சனையில சரியான முறையில கதைச்சு கொண்டு நீங்கள் எங்களுக்கு தெரியாது எங்கள மக்கள் நாங்கள் பாம்பு இருந்து அதுக்கு பிறகு எத்தனை சனங்கள் இந்த வீட்டுக்கு பாம்பு போனது இல்லை நீங்கள் ஒன்றை காரணம் சொன்ன எங்களுக்கு தாங்கவே அச்சுனா சொல்லியிருக்கிறேன் நான் 4 தடவை வந்து ரெட் நோட்டீஸ் ஒட்டினோன்னு பார்த்துருப்பேன் எங்க ஒட்டா பிரச்சனை அவர் பார்த்துருக்காரு நான் சொல்றேன் ஆனா வந்தவன் நான் கண்டேன் செய்ய வேண்டும் இல்லை உண்மையா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டாம் நோட்டீஸ் என்பது ஒன்றை தெரியப்படுத்துதல் அவ்வளவுதான் அதை மீடியா தெரியப்படுத்தி உங்கள் மூலமாக தெரியப்படுத்தியாச்சு அதை உண்மையா ஆளுங்க செய்திருக்க வேண்டும் ஆனால் கடந்த டிசிசி மீட்டிங் சொல்லி இருக்கிறேன் செய்யறேன்னு சொல்லி இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 13ஆம் தேதி டிசிசி மீட்டிங் நடந்தது இன்றைக்கு 29ஆம் தேதி வந்தது அதுக்கு கோர்ட்ல மட்டும் சொல்றேன் இது எங்களுக்கு நோட்டீஸ் விடுறதுல வந்து பொங்கலா காணிக்கு கொண்டே நோட்டீஸ் விட்டுனாங்க ஒரு பயமும் இல்லை ஒருத்தர் அச்சுறுத்தலும் இல்லை இது ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஏரியாவை ஒரு அரசு உத்தியோகத்தரை கொண்டு போய் நாங்கள் முக்கியமாக விட முடியாது இதுதான் இதுக்கு இருந்த பிரச்சனை இதுக்கான பின்னடைவுக்கான பிரச்சனை அதுக்கு அதான் அந்த பிரச்சனை அப்ப ஏதோ இந்த காணி துப்புரவு செய்யத்தானே வேணும் செய்யறேன்னு சொல்லி இருக்கிறேன் நாங்கள் இன்னொரு குறிப்பிட்ட காலம் பார்ப்போம் இல்ல அடுத்த நடவடிக்கைக்கு போவோம் சந்தேகம் அச்சமே இப்போ ஒரு உத்தியோகஸ்தர் போய் அங்க ஓட்டினா இத்தனை சுடுவாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவர் சொல்றாரு கருத்து கணிப்பு இருக்கிறப்பா மக்கள் சொல்லிடும் அந்த செய்தாலும் செய்து போடுவாங்க சரி ஆரைய வச்சு நோட்டீஸ் அவர் இடையூறு பண்றேன்னு சொன்னா பிரதேசவைக்கு பாதுகாப்பு போலீஸ் இருக்கு எங்களோட போலீஸ் திணைக்களம் இருக்கு ஏன்னா நாங்கள் அரசு குடும்பத்துக்குள்ள வேலை செய்யறோம் அப்ப நீங்க என்ன செய்ய தோணும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி முரண்பாடா வாராருன்னு சொன்னா பொலிசுக்கு முறையிட்டு பொலிசுட பாதுகாப்படவே அங்க அந்த ரெட் நோட்ஸை ஒட்டணும் ஏன்னா அந்த தகவலை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் பிரதேச சபைக்கு இருக்கு அதை பிரதேச சபை செய்யவில்லை என்று அவர் சொன்னவர் மற்றது இன்னொரு விஷயம் சொன்னவர் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறபடியா அது சம்பந்தமா தானே அந்த காணிக்குள்ள போயிடலான்னு சொன்னவர் ஆகவே தான் நீதிமன்றத்தின் சேவையோட எடுத்து அந்த வேலை திட்டத்தை செய்யறேன்னு சொன்னவர் இதுல நான் சொல்ற பொதுவான விஷயம் என்ன சொன்னார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் ராமநாதன் அவர்களை விடுவோம் சாதாரண பப்ளிக் உங்களை எதிர்க்க போறாங்க அவன் உங்களுக்கு ரெட் நோட்ஸ் ஒட்ட போக ஒட்டனோட நிக்கிறான் கடியோட நிக்கிறான் நீங்க எப்ப ஒட்டாம வருவீங்களா அப்பே கூட சட்டம் பாய்தானே பொலிச கொண்டு வரீங்கள் தானே செய்றீங்கள் தானே ஆகவே உங்களுக்கு இடம் கண்ட இடத்துல மடம் கட்டுற வேலையை மட்டும் பார்க்காதீங்க நியாய நீதி என்ன மக்களுக்கு சேவை செஞ்சு வந்தாங்க எந்த இதையும் பார்க்க கூடாது உயிர் இன்றைக்கு நாளைக்கும் போகும் நீங்க ரோட்டால வேக எச்சல மட்டும் கொண்டு நடக்கலாம் நீங்க கடமை கண்ணியம் நேர்மையை கட்டுப்பாட்டு செய்யுங்க தர்மம் உங்களை காப்பாது ஒரு நிமிஷம் இதுல ஒரு விடயத்தை அந்த அந்த உங்களுக்கு நானும் சட்டப்படியா சொல்றேன் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் முதல்ல கோபமா தான் சொன்னவர் ஆனா அதுக்கு பிற்பாடு அவர் பண்பா சொன்னவர் இதான் நான் பிரச்சனை தவிசாளர் என்னோட ஒரு நட்புறவு ஆண்டாலும் எனக்கு ஒரு கடிதத்தை போட்டுக்கலாம் தானே நான் பாய்ச்சிட்டு நான் அதுக்கான சரியான ஒரு முடிவு எடுத்திருப்பேன் தானே ஏன் பிரபலியம் ஆகணும் கொண்டு இந்த வலைத்தளங்கள்ல எல்லாம் அவர் இப்படி கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியலன்னா அவர் தன்மையா தான் சொன்னவர் அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் எங்களோட நண்பா வளமையா தான் காய்ச்சி அதெல்லாம் செய்து கொள்வேன் நான் பாக்குறேன்னு சொல்லி சொன்னவர் அப்ப அவரே நாங்க ஒரு இதா பார்க்க கூடாது எல்லாரையும் சமாளித்து சபையை கொண்டு போகணும் நிச்சயமாக ஏனென்றா நீங்கள் ரெட் நோட்டீஸ் ஒட்ட போறீர்கள் என்று சொல்லிக்க இல்லாததுக்கு பிறகு அன்றைக்கு திடீரெண்டு வேலையில ஒட்ட போய்க்க வேலையில ஏற்கனவே துவக்கி இருந்திருக்குது ஆகையால வந்து நீங்கள் இந்த அறிவித்தல விடைக்குள்ள வந்து ரெட் நோட்டீஸை ஒட்ட போறா ஒட்டுங்க ஒரு சாதாரண மகனுக்கு ஒரு சட்டம் துவக்க வச்சிருந்த ஒரு சட்டம் வந்து காய்க்க தேவையில்லை எங்களுக்கு தவிசாளர் ஒரு முடிவெடுத்து அது நடைமுறைக்கு வரும் அப்ப நீங்கள் அறிவித்தல் கொடுத்தீங்க மீடியாவில நான் ஒட்ட போறேன் உங்களுக்கு தெரியும் நான் ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுக்கிறேன் நோட்டீஸ் கொடுத்தல் கடிதம் அனுப்புதல் தெரியப்படுத்துதல் இதான் நிலப்பாடு இப்ப காலம் மாறி மீடியாவால தெரியப்படுத்துற நிலப்பாடு எல்லாமே வந்துடுது மாற்றம் கால மாற்றம் இது ஒரு கௌரவ உறுப்பினர்
உறுப்பினர் யாரு பாராளுமன்ற மக்கள் பிரதிநிதி. இது சாதாரண மனிதன்றது வேற விஷயம். நாங்கள் அதை பற்றி பார்க்கலாம். இது மக்கள் ஏதோ ஒரு ஊடகத்தின் மூலமாக ஒரு விஷயம் தெரியப்படுத்தினா அதை பொறுப்புணர்வோட செய்ய வேண்டியது அவதான். இப்ப இதுல நீங்கள் ஒரு விஷயம் கூட இடத்துல பிரச்சனை இருக்கு, அது ஒரு ஊடகத்துல வந்து நீங்கள் ஓடி போய் உடனடியாக அதை சரி செய்கிறீர்கள். அதை செய்ய வேறொரு வழக்குல தெரியப்படுத்த அதுக்கு பிறகு நியாயம் கற்பிக்க கூடாது. நெட்டோடு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு பங்கா வெடிவேப்பன்னு சொல்லி போட்டு வந்தாச்சுன்னு சொல்லி போட்டு பிறகு ஏன் செய்யல கேட்க கூடாது. அதெல்லாம் பிழையான விஷயம். நட்புறவோட கேட்கல என்றெல்லாம் அதெல்லாம் அப்படி கேட்க கூடாது. அது இல்ல, இது அது முக்கியம் இல்லை. இதுல நட்பு உறவு அதெல்லாம் இல்ல. நாங்கள் எங்களுடைய கடமையை சரி வர செய்த அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை அங்க இருக்கு, அது இதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. அது அந்த வட்டாரத்துல உறுப்பினர் சபையில கதைச்சிருக்கிறார். கதைச்ச இடத்துல அது மீடியா மீடியா கூப்பிட்டு கதைக்கல, மீடியா இருக்கு, அதை அடையாளப்படுத்தி விட்டது. அடையாளப்படுத்தினால் உடனடியாக அதை என்ன செய்யணும், அதை விட்டுட்டு நட்பு ரீதியாக சொல்ல வேணும், உறவு ரீதியாக சொல்ல வேணும். இந்த இடத்துல அது பொருத்தமற்ற உண்டு, அது அல்ல. ஆகவே எல்லாரும் அதை செய்திட மட்டும் நானும் இப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் பிரதிநிதி அவர் கண்டிப்பா அதை செய்தார் நான் யோசிக்கிறேன். ஆனா அதை விட்டுட்டு நான் நோட்டீஸ் விட்டேன் என்று நீங்கள் பயப்பட்டு நீங்க நான் நோட்டீஸ் விடுறேன், நான் தான் கொண்டு விடுவேன். அதை எந்த கடமையே இல்லை. நோட்டீஸ கொண்டு போய் விட்டுறது எந்த கடமை இல்லை, அரசு உத்தியோகத்தின் கடமை. அரசு உத்தியோகத்தின் கடமைக்கு அச்சுறுத்தல் அறிக்கைக்கு அவர் அரசு உத்தியோகர் அந்த இடத்துல போறது பயப்படுறேன். அதே நேரத்தில் நான் அவரை திணிக்க முடியாது, ஒரு அரசு உத்தியோகத்தை திணிக்க முடியாது. ஏன்னா அங்க பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியுது. தட்டி பிரச்சனை வந்துட்டு யார் பொறுப்பு, நானும் பொறுப்பு. ஆகவே அதை அவர் சொல்லிட்டார், நாங்க செய்ய போறோம், திரும்ப செய்யணும். அதிகார பின்வாங்கல் இருக்கக்கூடாதுன்ற நான் இந்த இடத்துல சொல்றேன். அச்சுறுத்தல் இருக்கலாம், அதுக்காக நாங்கள் அதிகாரத்தை இந்த இடத்துல பின்வாங்கப்படாது. அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, அதிகாரம் இல்லாத ஒரு இடத்துல பாமர மக்களுக்கு இருந்தாலும் சரி, சட்டமன்றது எல்லா இடத்துலயும் முறையாக இருக்கணும்ன்ற நான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன். எங்களுக்கு நடவடிக்கைகளை சரியான முறையில் செய்வாங்க.